அன்னைக்கு ஏப்ரல் 4, 2014 கொரியாவில் வாழக்கூடிய யூன்ன்ற 15 வயசே ஆன சின்ன பொண்ணு பியூசனில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ரூமில் ரொம்பவும் பதட்டமாக அங்கே இருக்க கம்ப்யூட்டரில் தன்னுடைய ஃபேஸ்புக் ஐடியை லாகின் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. லாகினும் பண்ணிடுறா. ஆனால் அப்போ அந்த இடத்துக்கு வந்த சில பேர் அவள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணியிருக்கிறத பார்த்து பயங்கரமாக அவளை அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 வயசேயான சின்ன பொண்ணை அதே ஹோட்டலில் ப்ராஸ்டியூஷனும் பண்ண வைக்கிறாங்க. யூன் யார் அவளை ப்ராஸ்டியூஷன் பண்ண வைக்கிறாங்க, அவள் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாலா இல்லையான்னு தெரிய வரப்போ அதிர்ச்சி கலந்த பயத்தோட இப்படிலாம் கொரியாவில் நடக்குமான்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு தான் இந்த ஒரு கேஸ் இருக்கும். 1989களில் ஜப்பானில் 17 வயசான ஜுங்கோ ஃப்ரோட்டோ என்ற பொண்ணுக்கு நடந்த கொடூரத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு கொடூரம் இன்னொரு பொண்ணுக்கும் நடந்திருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படி ஒரு கேஸு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதினைந்து வயசான யூன் வேறொரு ஸ்கூலில் இருந்தே பியூசனில் இருக்கக்கூடிய ஜிம்ஹவுன்ற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறா. யுன்னை பற்றி சொல்லணும்னா ரொம்பவும் அமைதியான, நல்லா படிக்கக்கூடிய, கூச்ச சுபாவமுடைய, யாரையும் ஈஸியாக நம்பக்கூடிய ஒரு பொண்ணு. யுன் அந்த ஸ்கூலுக்கு புது ஸ்டூடெண்ட்றதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் யுன்னை பயங்கரமாக புல்லிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக பொண்ணுங்க. கொரியாவில் ஸ்கூல் புல்லிங் கேஸ்கள் மட்டுமே வருடத்துக்கு 30,000க்கும் மேலே பதிவு செய்யப்படுதுன்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. யுன் யாரையும் ஈஸியாக நம்பிடுவான்னு சொன்ன இல்லையா, அப்படி தான் அதே ஸ்கூலில் இருக்கக்கூடிய 24 வயசான கிம்ன்ற பையனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த பையனும் நீ ஏன் கூடவே வந்து இருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ ஆரம்பிக்கலான்னு யுன்னை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி தான் மார்ச் 15, 2014 மதியம் 2 மணி யுன் இனிமே கிம் கூடவே வாழலான்னு ஒரு தப்பான முடிவெடுத்து தன்னுடைய வீட்டிலேருந்து கிளம்புறா. இவங்க 2 பேருமே பியூஷனில் இருக்கக்கூடிய நான் முன்னாடி சொன்ன அதே ஹோட்டலுக்கு போகிறாங்க. அப்படி அங்கே போன யுன்னுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அதுக்கு காரணம் அங்கே இருந்தது யுன், கிம் மட்டும் இல்லை, கிம்மோடைய ஃப்ரெண்ட்ஸான லீ, ஹி, அதோட யுன்னை ஸ்கூலில் புல்லிங் பண்ண உல்சி, மிஸ் ஹி, ஜியாங், யாங் இந்த பொண்ணுங்களும் அங்கே இருந்தாங்க. அதை பார்த்த யுன்னுக்கு ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு நிற்க அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது, லவ் பண்ணுற மாதிரி நடித்து நம்மளை ஏமாத்திருக்கான்னு. கிம் யுன்னை இங்கே கூட்டு வந்ததுக்கு காரணமே அவளை ப்ராஸ்டியூஷன் பண்ண வைக்க தான். ஆமாம், இவங்க எல்லாருமே ஒரே கேங். இவங்க எல்லாருமே சேர்ந்து யுன்னை கட்டாயப்படுத்தி ப்ராஸ்டியூஷன் பண்ண வைக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் இந்த பக்கம் யுன்னோடைய அப்பா பொண்ணு காணோன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண, யுன்னோடைய அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணது இந்த ஒரு கேங்குக்கும் தெரிய வர உடனே அவங்க யுன்னை ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் யுன்னை ரொம்பவும் பயமுறுத்தி, இங்கே பாரு, நீ இதை யாருக்கிட்டையாவது சொன்னீங்கன்னா உன் குடும்பத்தையே அழிச்சிருவோம் அப்படின்னு பயமுறுத்தி தான் அனுப்புகிறாங்க. யுன்னும் வீட்டுக்கு வந்துடுறா. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த ஒரு கேங்கும் யுன் யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போது தைரியத்தோட யுன்னை மறுபடியும் கடத்துறாங்க. யுன் சர்ச்சுக்கு போயிட்டு வெளியே வரப்போ அந்த இடத்துலையே யுன்னை காரில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மறுபடியும் அதே மாதிரி யுன்னை ப்ராஸ்டியூஷன் பண்ண வைக்கிறாங்க. இந்த முறையும் நம்மளை எப்படி விட்டுருவாங்கன்னு யுன் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் அவன் நினச்சது தப்பு. அவங்க மனசில் வேற ஒரு எண்ணம் இருந்தது. யுன்னை நம்ம இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. யுன்னை அதே மாதிரி ப்ராஸ்டியூஷன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் யுன்னுக்கு பொறுக்க முடியாமல் ஏப்ரல் 4 நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டரில் அவளுடைய ஐடியை போட்டு லாகின் பண்ணுறா. இதை பார்த்த அந்த ஒரு கேங் யுன் மேலே பயங்கரமாக கோவப்பட்டு இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி யுன்னை பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் யுன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யுன்னால் வலி தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிக்கிறா. ஆனால் அப்பையும் அடிக்கிறத நிறுத்தாமல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் யுன்னை அடிக்கிறத மற்றவங்க எல்லாருமே உட்காந்து ரசித்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே யுன்னோட வயசு தான். அந்த பொண்ணுங்க கூட யுன்னுக்கு 1-on-1 ஃபைட் வைக்கிறாங்க. அதுலேயும் யுன் பயங்கரமாக அடி வாங்குறா. நாளுக்கு நாள் வயலன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கையில் எந்தெந்த பொருள்கள்லாம் கிடைக்குதோ அதை யுன் மேலே தூக்கி எறிகிறது. அந்த ஊரில் சோஜுன்னு சொல்கிற ஆல்கஹாலை யுன்னுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கறது, அப்படி அவள் குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறது, அவளையே சாப்பிட வைக்கிறது, லிக் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தது.
இப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் யூன் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குறா. அப்படி கேட்டதுமே அங்கே இருந்தவங்க உனக்கு தண்ணி தானே வேணும்னு சொல்லி நல்லா கொதிக்கிற தண்ணியை யுன்னோட உடம்பு முழுக்க ஊற்றிருக்கிறாங்க. இது ஒரு டைம் 2 டைம் இல்லை, தொடர்ந்து பல டைம் யுன்னோட உடம்பு மேலே நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிருக்காங்க. இதனால யுன்னோடைய உடம்பு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்குது. அதாவது யுன்னோடைய தோலெல்லாம் எரிஞ்சு போய் அவளுடைய தோல் பீலப்பாகி வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி நிக்கக்கூட தெம்பில்லாத யுன்னை ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலே தோப்பு கரணை போட வச்சுருக்காங்க, அதுவும் தினமுமே. அது மட்டும் இல்லாமல் யுன்னை ஒருத்தர் அடித்து டயர்டாயிட்டா மற்றவங்க டேர்ன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மற்றவங்க எல்லாருமே உட்காந்து பயங்கரமாக ஏதோ ஷோ பார்க்குற மாதிரி ரசித்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. யுன் நான் எப்போல்லாம் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சொல்கிறாளோ அப்போல்லாம் அவளுக்கு பயங்கரமான அபியூஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யுன் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் தொடர்ந்து யுன்னுக்கு நடந்துகிட்டே இருக்கிறப்ப தான் அந்த ஒரு நாளும் இந்த மாதிரி தொடர்ந்து 22 நாட்கள் கொடூரங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் 30 வா வெளியே போகலான்னு சொல்லி யுன்னையும் கூட்டிகிட்டு அந்த ஒரு கார் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. அப்படி காரில் போயிட்டுருக்கிறப்பவே அந்த கேங் யுன்னுக்கிட்ட இந்த மாதிரி நீ இப்போ இறந்துட்டனா உன் கூட நீ யாரை கூப்பிட்டு போவன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்டதுமே யுன் அந்த கேங்கோட லீடரான லீ அப்படிங்கிற 25 வயசான ஒருத்தனை சொல்கிறா. அப்படி சொன்னதுமே அந்த லீங்கிறவன் பயங்கரமாக கோவப்பட்டு யுன்னை அந்த இடத்துலையே பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அதே கேள்வியை மறுபடியும் யுன்னுக்கிட்ட கேட்க இப்போ யுன் அந்த ஒரு கேங்லேயே ஒரு பொண்ணு பயங்கரமாக யுன்னை அடிச்சிருக்கா, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் யுன்னை அடிச்சிருக்கா, அந்த ஒரு பொண்ணை தான் நான் கூப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாரி யுன் சொல்ல அந்த பொண்ணுமே யுன்னை கொடூரமாக அடிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரியான கொடூரங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறப்பவே ஏப்ரல் 30 யுன்னுக்கு டீஹைட்ரேஷன் ஆகி உடம்புல இருக்க காயங்களால் யுன்னுடைய உயிர் யுன்னுடைய உடம்பை விட்டு பிரியுது. இவ்வளோ நாளாக இந்த கொடூரங்களை பண்ணிக்கிட்டு இருந்த இவங்களுக்கு இப்போ தான் எங்கே நம்ம மாட்டிக்குமோங்கிற பயம் வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு பயத்தினால என்னுடைய முகம் முழுக்க பெட்ரோலை ஊற்றி யாருக்குமே அவளுடைய முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. அடுத்து அங்கேயே இருக்க ஒரு மலைப்பகுதிக்கு என்னுடைய உடம்பை கொண்டு போய் குழி தோண்டி புதைக்கிறாங்க. அப்படியே 3 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுக்கு எங்கே நம்ம மாட்டிக்குமோங்கிற பயத்தினால மறுபடியும் இன்னும் புதைச்ச இடத்துக்கே போகிறாங்க. அங்கே போய் என்னுடைய உடம்பை வெளியே எடுத்து காங்கிரீட்லாம் ஊற்றி மறுபடியும் என்னுடைய உடம்பை புதைக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் இந்த ஒரு கேங் மறுபடியும் 44 வயசான ஒருத்தர்கிட்ட பணத்துக்காக அவரை காருக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணுறாங்க. ஆனால் இந்த முறை அவர் அந்த காருக்குள்ளேயே விட்டுட்டு வந்துடுற இந்த ஒரு விஷயம் தான் அவங்க போலீஸ்கிட்ட மாட்டுறதுக்கு சாதகமாக இருந்திருக்கு. இந்த ஒரு கேங்கும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அடுத்து போலீஸ் இவங்க ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறப்ப தான் யுன்னை பற்றின விஷயங்கள் போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த ஒரு கேங்கில் இருந்த ஒருத்தன் யுன்னுக்கு ஆரம்பத்தில் இருந்து என்ன ஆச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட போலீஸ்க்கு இப்போ நம்ம என்ன கேட்டுட்ருக்குங்கிறதே ஒன்றும் புரியாமல் ரொம்பவும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்து யுன்னுடைய உடம்பை போய் வெளியெடுத்து அவளோட டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்குறப்ப தான் இது யுன்ங்கிறதே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு கேஸில் லீ ஹீ லீ இவங்க 3 பேருக்குமே 35 வருட கடுங்காவல் தண்டனையும், மிச்சம் இருக்க எல்லாருமே மைனர்ஸுங்கிறதுனால அவங்களுக்கு வெறும் 6 வருட தண்டனை மட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 3 பேரை தவிர மிச்சம் எல்லாருமே வெளியே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யுன்னோடைய நிலைமை, யுன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த மிகப்பெரிய தப்பான முடிவுனால அவளுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுச்சு. சரி, ஓகே கைஸ், இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.